பிரதர் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவினாஷி டு சத்தியமங்கலம் ரோடு. அதாவது அவினாஷி டு இங்கே லோக்கலில் சொன்னால் சேவூர் ரோடுன்னு சொல்லலாம். இந்த அவினாஷிலேருந்து சேவூர் ரோட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பட்டறை பஸ் ஸ்டாப்லேருந்து 200 மீட்டர் தள்ளி இந்த வாராகியம்மன் கோயில் வந்து இருக்குது. இது வந்து ஒரு 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 5வது வருஷமாக இருக்கிற கோயில். இந்த கோயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகா வராகியம்மன் ஆலயம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பரிவார தெய்வம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சிவன், முருகர், புத்திங்கரா தேவி, காலபைரவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா காளி. இங்கே வந்து முக்கியமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா முக்கிய பூஜை எல்லாமே வராகிக்கு தான். எல்லா கோயில்லையும் வாராகி இருக்கும். அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா பரிவார தெய்வங்களில் ஒன்றா வந்து வாராகி இருக்கும். பட் நம்ம கோயிலை பொறுத்த வரைக்கும் மூலஸ்தானமே வாராகி தான். முதல்ல இங்கிருந்து ஒரு 50 மீட்டரில் வந்து வாராகி அம்மன் ஒரு கோயில் இருக்குது. ஆதி வாராகி இருக்காங்க. அந்த ஆதி வாராகிக்கு தான் ஃபஸ்ட்டு பூஜை நடக்கும். அந்த ஆதி வாராகிக்கு காலையில் புடவையெல்லாம் மாற்றி பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே பிள்ளையாருக்கே பூஜை ஸ்டார்ட் ஆகும். அந்த ஆதிவாராய்க்கு தான் முதல் பூஜை. அப்புறம் மகாவராய்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சமி, அதுக்கப்புறம் அமாவாசை, அஷ்டமி, இதில் எல்லாமே பூஜை நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா அவங்கவுங்க கையிலே பாலாபிஷேகம் பண்ணிக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் இங்கேயே பசும்பால் கொடுத்துருவாங்க. ஒரு சொம்புக்கு 51 ரூபா. அது குடும்பத்தில் எத்தனை பேர் வேணால் அம்மனுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு சொம்புக்கு வந்து 51 ரூபாங்கிற வீதம் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மிளகாய் யாகம் நடக்கும். அந்த மிளகாய் யாகம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரித்திங்கரா தேவிக்கும் வாராகிக்கும் ஒன்று சேர்ந்த மாதிரி இங்கே மிளகாய் யாகம் நடக்கும். 108 காயத்ரி மந்திரம் உற்சவத்தோட இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா மிளகாய் யாகம் நடக்கும். அந்த மிளகாய் வாங்கிட்டு வரவங்க யாராக இருந்தாலும் மிளகாய் எவ்வளோ வாங்குறாங்களோ அதே அளவுக்கு தீப எண்ணெய் வாங்கிட்டு வரணும். மிளகாய் யாகத்தில் மிளகாயும் எண்ணெயும் ஊற்றுறதுக்காக தீப எண்ணெயும் வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி அஷ்டமி எண்ணிக்கை வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரித்திங்கரா தேவிக்கு சிறப்பு வழிபாடு பூஜை நடக்கும். அது போக காளிக்கு வந்து எலுமிச்சம்பழ பலி வந்துட்டு இங்கே கொடுப்போம். அஷ்டமி அன்னைக்கு இந்த 8 சூளம் இருக்கும். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா 8 சூளம் இருக்கும். அது போக உள்ள இங்கே அதை கவர் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க தான் காளி. அங்கே இருக்கிறவங்க பாருங்க, அவங்க காளி. அவங்களுக்கு வந்து 9வது காளி நவகாளி ராஜகாளியாக அவங்கள வச்சிருக்கோம். அந்த காளிக்கு வந்து இங்கே வந்து எலுமிச்சம்பழ பலி நடக்கும். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவிழான்னு எடுத்துட்டிங்கன்னா ஆஸ்டாட நவராத்திரி கம்மிங் 24th, அதாவது ஜூன் 24th 2025 இதில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 24 ஆரம்பித்து ஜூலை 5 வரைக்கும் இங்கே திருவிழா வந்து நடக்கும். ஒவ்வொரு நாளும் அம்மன் வந்து ஒவ்வொரு அலங்காரத்தில் இருப்பாங்க. நெல் அலங்காரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தன காப்பு, குங்கும காப்பு, மஞ்சள் காப்பு, இனிப்பு அலங்காரம், தானி அலங்காரம், அன்னாபிஷேகம்னு இங்கே வந்து 9 நாள் இங்கே சிறப்பாக வந்து பூஜைகள் எல்லாமே நடக்கும். 10வது நாள் வந்து ஆதிவராகி கோயில் வந்து சக்தி கரகம் எடுத்துட்டு வந்து அம்மனை வந்து இங்கே நெல் மேலே வைப்போம். இங்கே அதிகமாக எல்லாருமே வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா தேங்காய் தீபம். தேங்காய் தீபம் எதுக்கு ஏற்றுவாங்கன்னா வாராகி, காலபைரவர் மற்றும் புத்தியங்கரா இவங்க 3 பேருக்குமே தேங்காய் தீபம் வந்து எல்லாருமே ஏற்றுவாங்க. வாராகிக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயினாக பஞ்சமி, அஷ்டமி இந்த 2 நாளில் வந்து வாராகிக்கு தேங்காய் தீபம் ஏற்றலாம். மித்த நாள் வார நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மற்றும் ஞாயிறு இந்த 2 நாளில் வந்து வாராகிக்கு வந்து தேங்காய் தீபம் போடலாம். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வர்ற ஆடி அமாவாசை அன்னைக்கு மகா யாகம் நடக்க இருக்கு. அந்த மகா யாகம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1008 பூர்ணாகதி, 108 பூசணி பலி, 108 வந்து பார்த்துட்டிங்கன்னா எலுமிச்சை பலி, அது போக 108 மிளகாய் யாகம். அதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 27 சங்கு தோஷ நிவர்த்திக்காக 27 சங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அபிஷேகம் நடக்கும். 7 கன்னிகளுக்கு வந்து இங்கே கன்னி பூஜை நடக்கும். சுமங்கலி பூஜை நடக்குது. முளைப்பாரி திருவிழா நடக்குது. இதெல்லாம் ஆடி அமாவாசைக்கு நடக்கும். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சமிக்கு அம்மனுக்கு வந்து நெல் அபிஷேகம் நடக்கும். எல்லா அலங்காரம் பண்ணி முடிச்சு அம்மன் அலங்காரமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தீபாராதனைக்கு முன்னாடி நெல் அலங்காரத்தில் வந்து நெல் அபிஷேகம் நடக்கும். இந்த நெல்லை வந்துட்டு வர்ற எல்லாத்துக்குமே வந்து ஒரு கைப்பிடி கொடுப்போம். இந்த கைப்பிடி நெல்லை கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் வச்சு மஞ்சள் துணி, வெள்ளை துணியில் மஞ்சள் நினச்சி கட்டி அதை வந்து வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா இங்கே வந்து பஞ்சமிக்கு வாங்கிட்டு போகிற நெல்லை அதுலேயே சேர்த்துட்டு வரணும். பெரிய மூட்டையாகும் போது ஒரு சின்ன மண்பானையிலையும், அது வந்து சேரும்போது பெரிய மண்பானையிலும் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே வந்து தீரும். இது வந்து எல்லாருமே அனுபவ ரீதியாக வந்து சொன்னது. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா பஞ்சமி அன்னைக்கு இரவு 7 மணிக்கு பூஜை ஸ்டார்ட் ஆகும். ஆஸ்டாட நவராத்திரி அன்னைக்கு 6 மணிக்கே பூஜை ஸ்டார்ட் ஆகிடும். பஞ்சமி அன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 7 மணிக்கு வந்து பூஜை ஸ்டார்ட் ஆகி 8 மணி வரைக்கும் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் முடிஞ்சு 8 மணிக்கு மேலே அன்னதானம் நடக்கும். கிருத்திகை பூஜை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமி பூஜை, சஷ்டி பூஜை, அப்புறம் பிரதோஷ பூஜை, இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா சமீப காலமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயிலில் நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயில் வந்து 4 வருஷமாக இது வரைக்கும் ஒரு அதிசயம் நடக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வரைக்கும் வந்துட்டு இனிமேல் அது நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ வரைக்கும் நடக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா
அந்த பஞ்சமி அன்னைக்கு மட்டும் அந்த 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இங்க பூஜை நடந்து முடிகிற வரைக்கும் மழை வந்ததில்லை. இத்தனை வருஷத்துல, இந்த 4.5 வருஷத்துல பஞ்சமி அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் இங்க மழை வந்ததில்லை. இனிமேல் வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப வரைக்கும் அது வந்ததில்லை. அதுதான் வந்து இங்க மெயினா வந்து நம்பிக்கை. இங்க வந்து காளிக்கு வந்து யாரா இருந்தாலும் யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம், அமாவாசை அன்னைக்கு யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூர்ணாகதிக்கு முன்னாடி அவங்கவுங்க வீட்டுல இருந்து எலுமிச்சம்பழத்தை வந்து 2ஆ கட் பண்ணாம கொஞ்சம் தொற்றுக்கிற மாதிரி கட் பண்ணி குங்கும தடவி எடுத்துட்டு வருவாங்க. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல வந்துட்டு துஷ்ட சக்தி எதுவும் இருக்கிற மாதிரி இருந்தாவோ, நெகட்டிவ் எனர்ஜி ஏதாச்சும் இருக்கிற மாதிரி இருந்தாவோ, அவங்கவுங்க மனசுக்குள்ள இருக்கிற பயம் போகணும்னாவோ, இல்ல எனக்கு யாராச்சும் பில்லி சுனியை வச்சுட்டாங்க நம்புனாவோ, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து யாகத்துல போட்டாங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியாகுது. இங்க வந்து எந்த பூஜைக்குமே அமௌண்ட் கிடையாது. நீங்க பொருள் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா பூஜை பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இங்க டொனேஷன் யார்கிட்ட கேட்டு வாங்குறது இல்லை. நீங்க அன்னதானம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து நாங்க அன்னதானம் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கான பில்லையும் நீங்க வாங்கிக்கலாம். அம்மனுக்கு புடவை வந்துட்டு இங்க வந்துட்டு 5 நாளைக்கு ஒரு முறை தான் அம்மனுக்கு புடவை மாத்துவோம். அந்த புடவையுமே எப்படி மாத்துவோம்னா, நீங்க கொண்டு வந்து கொடுத்தோன்னே மாத்த மாட்டோம். அந்த புடவையோ ஒரு 10 புடவையை வந்து எடுத்து அடுக்கி வச்சிருவோம். யாராச்சும் வர்றவங்களை கூப்பிட்டு இதுல எந்த புடவை கட்டுறதுன்னு கேட்போம். அவங்க எதை தொடுறாங்களோ அந்த புடவையை தான் அம்மனுக்கு சாத்துவோம். அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா, புடவை கொண்டு வந்து கொடுக்குறவங்களும் வந்துட்டு அந்த 5 நாளைக்குள்ள எப்ப வந்து பாத்தீங்கன்னாலும் அம்மனுக்கு அலங்காரம் கலைக்க மாட்டோம். 5 நாளைக்கு ஒரு டைம் தான் புடவை வந்து சாத்துவோம். இது வந்துட்டு இப்ப நடந்துட்டு இருக்க விஷயமா இங்க நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த விஷயம் வந்து பாத்துட்டீங்கன்னா, கந்த சஷ்டி திருவிழா இந்த வருஷத்துல இருந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷத்துல இருந்து 2025 கந்த சஷ்டில இருந்து பாத்துட்டீங்கன்னா சூரசம்காரம் நம்ம கோயில்ல வந்து நடக்குது. இதுதான் வந்து இந்த கோயில்ல மெயின் இதா நடந்துகிட்டு இருக்கு. வாங்க வந்து கும்பிடுங்க. இது வந்துட்டு இங்க பூசாரி யாரும் இருக்க மாட்டாங்க. பஞ்சமி, அஷ்டமி இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு பூசாரி எல்லாம், அதாவது பூஜை நடக்கும். இங்க பூசாரின்னு தனிப்பட்டு யாரும் கிடையாது. பஞ்சமி, அஷ்டமி இந்த சமயங்கள்ல வந்தீங்கன்னா மட்டும் பூஜை பண்றதுக்கு வந்து நாங்க யாராச்சும் ஒருத்தர் பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இங்க வந்தீங்கன்னா எல்லா ஃபிளக்ஸ்லயுமே நம்பர் 2, 3 நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்னா யார் வேணா கொடுத்துருவாங்க. இங்க தனிப்பட்ட உரிமையில யாருக்குமே முன்னுரிமை கிடையாது. இங்க எந்த பூஜைக்கும் அமௌண்ட் வாங்குறது கிடையாது. தட்டுல காணிக்க வாங்குறது கிடையாது. அன்னதான உண்டியல் இருக்கும். உங்களால முடிஞ்சுன்னா அன்னதான உண்டியல்ல ஏதாச்சும் போட்டு போகலாம். அது உங்க இஷ்டம். அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா வர்ற ஆகஸ்ட் மாசம் வந்துட்டு சாய்பாபாவுக்கு தனியா தியான பீடமும் தியான லிங்கமும் வைக்க போறோம். முடிஞ்சா அதுக்கு வந்து நீங்க கலந்துக்குங்க. ஆகஸ்ட் மாசம் என்ன தேதிங்கிறது வந்து இங்க வந்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ்ல போட்டிருக்கோம். அந்த ஃப்ளெக்ஸ்ல பார்த்துட்டு நீங்க வந்து அந்த டேட்ல வந்து இது பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கோயிலோட ஐதீகமும் இந்த கோயிலோட சிறப்பும்.